எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு நாள் சலுப்பாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு எதையும் க்ளீன் பண்ணாமல் படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெடிய தூக்கமே வராதுங்க. அடடா! இது எப்போ சுத்தம் பண்ணுறது, இது எடுத்து வச்சுட்டு படுத்துருக்கலாமே, இப்படி படுத்துட்டோமே, காலையில் ஒரு வேலையும் ஓடாதே அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசித்து நல்லா தூங்காமல் கூட காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிருவேன். இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி என்ன மாதிரி யோசிப்பீங்கன்னு சொல்லுங்கள். இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாமேடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அதை யோசித்து விடிய எந்திரிச்சு வேலை செய்யறதுக்கு பதிலாக பேசாமல் ஒரு 10 நிமிஷம் நைட்டு டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சலுப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு செஞ்சு வச்சுட்டே நம்ம படுத்துருக்கலாம் அப்படின்னு தோணும். என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாடு, பச்சைப்பயிறு, அப்புறம் பூண்டு குழம்பு இதெல்லாம் தாங்க பண்ணியிருந்தேன். கூடவே வாழைப்பூ பொரியலும் பண்ணியிருந்தேன். பச்சைப்பயிறு எங்கள் ஊர் கோயம்புத்தூர் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சைப்பயிரை நல்லா கழுவிட்டு ஒரு 5-6 பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு இது வேக வச்சிடணும். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு தகுந்த வரமிளகா, நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், வரமிளகாயும் தகுந்த மாதிரி போட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த பச்சைப்பயிறு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா கடையிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பச்சைப்பயிறு, கொள்ளு இதெல்லாம் கடையிறதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் தாளித்து கொட்டுறது அப்படின்னு சொல்ல மாட்டோம், வணக்கி கொட்டுறது, வெங்காயம் மிளகாய் வணக்கி கொட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 2 கைப்பிடி போட்டு, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு, அரைச்சி வச்ச கொத்தமல்லி சீரகத்தையும் அதோடு போட்டு வணக்கிட்டு, வேக வச்ச பச்சைப்பயிறு, அப்புறம் உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கடைஞ்சி இறக்கிட்டா சூப்பரான பச்சைப்பயிறு கடையல் ரெடிங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காய எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குமுங்க. கையோட டீ போட்டு குடிச்சிட்டு அரிசி கழிஞ்சு அடுப்பில் வச்சுட்டு போட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு குழம்புக்கு தேவையானதெல்லாம் வணக்கி அரைக்கிறதுக்கெல்லாம் வணக்கிட்டு இருந்தேனுங்க. இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால பார்த்திங்கன்னா ஹரிபரியாக தான் வேலை போயிட்டு இருந்தது. ஒரு பூண்டு நைட்டே தொளிச்சு ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு வச்சதுனால காலையில் பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் தான் பண்ணோம். வாழைப்பூ வேக வச்சு தாளிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால குக்கர்லேயே ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாழைப்பூ தாளிச்சிக்கிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு கொதிச்சிட்ருக்குது. சமைச்ச உடனே நம்ம அந்தந்த பொருளை கை தொடச்சி அந்தந்த இடத்துல வச்சுட்டு அடுப்பு சுற்றி எல்லாமே தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சுத்தம் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக தெரியாதுங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், வேலை டக்குன்னு முடிஞ்சு கிச்சன்லேருந்து வெளியே